பிசிஓடி இன்னைக்கு 10 இளம் பெண்கள்ல கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. பிசிஓடினா என்ன? பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசார்டர். நம்ம ஒவ்வொரு பெண்களுடைய 2 கருப்பைகள், அதாவது ஓவரிஸ் இருக்கும். அந்த ஒரு ஓவரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு எக்கை தான் ரிலீஸ் பண்ணும். ரைட் ஓவரி 1 மாசத்துல ரிலீஸ் பண்ணும். அடுத்த மாசம் லெஃப்ட் ஓவரி ஒரு எக்கை ரிலீஸ் பண்ணும். 2 மாசம் கழிச்சு திரும்ப அதே ரைட் ஓவரி இன்னொரு எக்கை ரிலீஸ் பண்ணும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரிலீசிங் ஆஃப் எக்ஸ் கரெக்டா நடக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 விஷயம்தான். ஒன்று அதிகமான கொழுப்பு சேருதல், அடி வயத்தை சுத்தி கொழுப்பு சேர்றது நம்பர் 1 ரீசன். 2வது அவங்களுடைய ஹார்மோன்ல பிரச்சனை ஏற்படுறது. ஹார்மோன்னா எந்த ஹார்மோன்? அகைன் இன்சுலின் ஹார்மோன் தான். இன்சுலின் ஹார்மோனும் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனுடைய குறைபாடுகளால தான் இந்த பிசிஓடிங்கிற பிரச்சனை இளம் குழந்தைகளுக்கும் மிடில் ஏஜ்டு பெண்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஆயுர்வேதம் இதை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். இது ஒரு வாழ்முறை சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் அது பார்க்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை சரி பண்ண வேணும். லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். லைஃப் ஸ்டைல்னா என்ன? உங்களுடைய உணவு பழக்க வழக்கம், உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய உறக்கம், இந்த 3த்தையும் நீங்கள் சரி பண்ணணும். உடற்பயிற்சி என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு மினிமம் 40 மினிட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். 40 மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணணும். 40 நிமிடம் நீங்கள் நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய, தொப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். 2வது ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணணும். ஸ்ட்ரெஸ் தான் 2வது பிரச்சனை. ஸ்ட்ரெஸ் லெவலை எப்படி நீங்கள் கம்மி பண்ணுவீங்க? யோகா, மெடிடேஷன், டீப் பிரீதிங், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்கவே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 4 hours 5 hours தான் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லேட் நைட் போய் படுக்கிறது, 1 மணிக்கு தான் சார் படுப்பேன், 6 மணிக்கு எழுந்துச்சு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. 10 to 5 தான் பெஸ்ட் டைம் டு ஸ்லீப். இரவு 10 மணிக்கு தூங்குங்க, 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. 5 மணிக்கு எழுந்துட்டீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு திரும்ப மூஞ்சி கையெல்லாம் கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் கபால பாத்தி அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு. நான் அதை இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை நல்லா ஃபாஸ்ட்டாக இழுக்கணும், மூச்சை ஃபாஸ்ட்டாக வெளியில் விடணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது உங்களுடைய முயற்சி இல்லாமல் மூச்சு உள்ளே போகணும். உங்கள் முயற்சியோட மூச்சை வெளியில் தள்ளணும். சரி சார், இது பண்ணி எனக்கு இன்னும் கம்மியாகலை, ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னொரு டெக்னிக்கும் நான் சொல்லித்தரேன். இதுக்கு பேர் கமலி கிரியான்னு பேர். கமலிங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் கண்களை மெதுவாக மூடி மெதுவாக திறக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். கண் இமைகளை 16 செகண்ட்ல கண்ணை மூடுறீங்க, 16 செகண்ட் உள்ளே இருக்கீங்க, 16 செகண்ட்ல மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. இந்த டெக்னிக் பேர் தான் கமலி கிரியா. ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்ட் டோட்டலி ஸ்டில் ஆயிடும். உங்கள் மைண்டில் அதிகமான எண்ணங்கள் இல்லாத ஒரு எண்ணங்கள் அற்ற ஒரு ஆனந்த நிலைக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இது அடிக்கடி நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணலாம், 4 தடவை பண்ணலாம். எவ்வளோ தடவை உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மனசு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ உங்கள் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வருது. அதிகமான ஸ்ட்ரெஸ் வர்றதுனால தான் உங்களுக்கு சுகர் வருது, டயபெட்டிஸ் வருது, பிபி வருது. எல்லா டிசீஸ்க்கும் காரணம்
அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இதே ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு பிசிஓடியும் வருது இல்லைங்களா? ஸோ இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். இதே மாதிரி பிசிஓடிக்கு 4 டிப்ஸ் நான் சொல்கிறேன். முதல் டிப்ஸ் வந்து அதற்கு சில மருந்துகள் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிடலாம். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். டயட்டை பொறுத்த வரைக்கும் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் தான் ரொம்ப முக்கியமானது. அதிகப்படியான கொழுப்பு சத்துள்ள பொருட்களை நீங்கள் சாப்பிடலாம். அதிகப்படியான மாவு சத்துள்ள பொருட்களை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். அதாவது இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ரைஸ் சாப்பிடக்கூடாது. நைட்டு சப்பாத்தி இது மாதிரியான விஷயங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன டாக்டர் சாப்பிட்றது நீங்கள் கேட்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய காய்கறிகள், வெஜிடபிள் சூப், கீரை இதெல்லாம் சாப்பிடுங்க. மத்தியானத்துக்கு கொஞ்சம் நிறைய காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பெசரட்டு, தோசை, இது அடை அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லாட்டி ரைஸ் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுன்னா கொஞ்சம் போல் ரைஸ் சாப்பிடுங்க. இரவு வந்து திரும்ப பெசரட்டு, அடை சாப்பிடலாம், வடை சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நான்வெஜ், மீன், கோழி, முட்டை இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், உங்களுடைய பிசிஓடி ஸ்லோலி குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். இதே தான் நம்ம வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்க்கும் இதே தான் சொல்கிறோம். இதே மகா ஆகாரா அப்படிங்கக்கூடிய இந்த லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டை தான் நம்ம ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கும் பிசிஓடி பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறோம். உடல் பருமன் நோய் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, இந்த 3 பேருக்குமே இந்த மகா ஆகாரா அப்படிங்கக்கூடிய இந்த லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது விஷயம் உறக்கம். ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் 7 hours தூங்கணும். தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழும்புங்க. நைட்டு 1 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எழும்புறது தப்பு. ஸோ 10 to 5 ஸ்லீப் இஸ் வெரி குட். 10 to 5 ஒர்க் பண்ணுங்க, 10 to 5 ஸ்லீப் பண்ணுங்க. 10 to 5 தான் ரொம்ப முக்கியமான டைம். அதே மாதிரி 10 and 5 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா கூட போதும். இந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிசிஓடி நன்றாக மாறிவிடும். நன்றி, வணக்கம். பிசிஓடி நம்மளோட இப்போ நீங்கள் சொன்ன சிஸ்டமில் கியூர் ஆகணும். how much time it normally takes? பிசிஓடி நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ளே சரியாகும். எகைன் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட் டு பேஷண்ட். நம்ம எல்லாரும் ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. மேற்படி உங்களுக்கு ஏதாவது தகவலோ ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்கள் ஆயு வெல்னஸ் கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணலாம்.